பொதுவாக ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு கருப்புளுந்தில் களி பண்ணி கொடுப்பாங்க. அதை எத்தனை பொண்ணுங்க சாப்பிட்றாங்க? நான் டிஃப்ரெண்ட்டாக கருப்புளுந்தில் பிஸ்கெட் பண்ணி கொடுக்கலான்னு யோசித்தேன். யூடியூப்பை ரெஃபர் பண்ணேன். அதில் ஏற்கனவே ஒருத்தவங்க கருப்புளுந்தில் பிஸ்கெட் பண்ணி போட்டிருந்த வீடியோவை பார்த்தேன். கான்ஃபிடெண்ட்டாக இறங்கிட்டேன். 1 டம்ளர் கருப்புளுந்தை 2 தடவை அலசி வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி சிம்மிலேயே நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் அடித்து பவுடராக்கி இந்த டம்ளரில் 1 கப்பு கருப்புளுந்து மாவும் 1 கப் கோதுமை மாவும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே 2 பிஞ்ச் சால்ட்டு போட்டாச்சு. 65 rupees பேக் அன்சால்டட் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் நாட்டு சர்க்கரையை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, ரைசன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த மெல்டட் பட்டர் 1 கப் இருக்கணும். எனக்கு 1/2 கப் தான் வந்தது. மீதி 1/2 கப்புக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த 1 கப் மெல்டட் பட்டருக்கு பதிலாக 1 கப் கீயோ 1 கப் ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயிலோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3ல் எது வேணாலும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வெறும் கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ யூஸ் பண்ணி பிஸ்கெட் பண்ணும்போது ஈஸியாக சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி பிஸ்கெட் ஷேப் கொடுத்து ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம். இது கருப்புளுந்து மாவுன்றதுனால அரிசி மாவு மாதிரி இதுவும் கொரகொரப்பு தன்மை உள்ளது. மாவை நம்மளால் சேர்த்து பிடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு தட்டில் தட்டிட்டு பிஸ்கெட் மாதிரி ஷேப் கொடுத்து எடுக்க ட்ரை பண்ணேன். அதுவுமே கொஞ்சம் ப்ராப்பராக வரல. அப்புறம் பண்ண இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது. மூடியோடு அப்படியே சேர்த்து நவுத்தி எடுக்க ட்ரை பண்ணேன். இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்தது. திக் பாட்டமுள்ள கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 1 மினிட் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸை உள்ளே வச்சாச்சு. ப்ரீஹீட்டிங் ரொம்ப முக்கியம். பிஸ்கெட்ஸை வச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம் பண்ணி 20 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பிஸ்கெட்டை தொட்டு பார்த்தா உடையுது. நான் எப்படி வச்சேனோ அப்படியே இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஃபேனுக்கு கீழே வச்சு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸை எடுத்து பார்த்தேன். பிஸ்கெட் டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. அப்பாடான்னு சொல்லி நெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடுனாவே நம்ம சுட சுட சாப்பிட்ணுன்னு நினைப்போம். ஆனால் பேக்கரி ஐட்டம்ஸில் மட்டும் அப்படியே ஆப்போசிட். அதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் அதோட ஒரிஜினல் டெக்ஸ்சருக்கு அது வரும். கரெக்டாக? இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பண்ணது ஷேப் கொஞ்சம் சரியில்லை. என் பையனை பிஸ்கெட்டை உடச்சி காட்ட சொன்னேன். நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் உடச்சிட்டான். ஐ எம் சாரி. வீடியோக்காக பிஸ்கெட் ஒவ்வொன்றா உடைக்க முடியாது, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது இல்லையா. பிஸ்கெட் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் ஒன்று தோணுச்சு, இந்த 1 கப் நாட்டு சர்க்கரை நான் போட்டது 3/4 கப்பாவோ இல்லை அதுக்கு கீழேயோ குறைச்சிருக்கலான்னு. ஏன்னா பிஸ்கெட்ஸுக்கு அவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. பேக்கிங் ஆயாச்சு. தேங்க்யூ.